ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு சப்ஸ்கிரைபரு எனக்கு பட்டி கட்டிங் செய்கிறது என்ன சரியாக புரியல, எனக்கு தெரியும் விலைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பேக் சைடு இறக்க வேணும் அப்படிங்கிறக்காக அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி கட்டிங் செஞ்சுருக்கு. அரை இன்ச்சு அதிகமாக வச்சதுனால இறக்க நம்மளுக்கு தேவையான அளவு வந்துடும். இதை வச்சு தான் ஃப்ரண்ட் சைடு கட்டிங் செஞ்சுருக்கு. ஃப்ரண்ட் சைடு கட்டிங் செஞ்ச பின்னாடி அடுத்து பட்டிங் அளவு வைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டு அதிகமாக வச்சு கட்டிங் செஞ்சுருக்கு. நான் தைக்கிறது எப்போவுமே 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் தையல் அடிப்பேன். அதனால் 1 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சதுன்னா சரியான அளவு வரும். இதே அரை இன்ச்சு தைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம். அப்போ சரியான அளவு வரும். இதே அளவு கட்டிங் செஞ்சதும் ஒரு ப்ளவுஸுக்கு சரியாக வந்திருக்கு. காட்டன் ப்ளவுஸுக்கு வெயிட்லெஸ் சேரீக்கு அளவு அதிகமாக வந்திருக்கு. இது கிராஸ் கட்டிங்கு. ஒரே அளவு கட்டிங் செஞ்சதுனாலும் கிளாத்தை பொறுத்து மாறுபட்டு தான் வரும். நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடும் இது அளவு எவ்வளோ வைக்கலான்னு பார்த்துக்கலாம். மேல் சைடு தையல் அடிக்கிறதுக்கு கழுத்து தையலுக்கு 1/4 இன்ச்சு, டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு, கீழ் சைடு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு, அப்போது இங்கே அரை இன்ச்சு, இங்கே அரை இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இதுக்கு 1/4 சேர்த்து வச்சோம்னா இந்த அளவுக்கு சரியாக வந்துடும். அதுக்கு கீழே ஃப்ரண்ட் சைடு பட்டி அளவு வைக்கிறதுக்கு இந்த அளவு சரியாக வச்ச பின்னாடி நீங்கள் கீழ் சைடு பேக் சைடு மார்க் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சதுனால ஃப்ரண்ட் சைடுக்கு சரியாக வந்துடும். எந்த அளவுக்கு பட்டி வச்சதுனாலும் எந்த ப்ளவுஸாக இருந்ததுனாலும் இது ரொம்ப மேலே ஏறி வரணும் அப்படின்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம். இங்கே கம்மியாக வச்சதுனாலும் இன்னும் பட்டி தைச்ச பின்னாடி இப்படி கிராஸாக வரும். உடம்பு அதிகமாக இருக்குது, வயிறு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மடிஞ்சு போகாது ப்ளவுஸ் போட்டதுன்னா. அப்போ கொஞ்சம் மேலே ஏறி வர மாதிரியும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு என்ன வச்சோமோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு குறைவாக வர்ற மாதிரியும் வச்சுக்கலாம். கப் ஷேப் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கீழ் சைடு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வளைவான ஷேப்பில் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு என்ன அளவு வச்சோமோ அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச் தள்ளி வச்சு ஒரு 3/4 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸ் பண்ணி பேக் சைடு கொண்டு வைக்கலாம். அப்போ பட்டி ஷேப்பு கரெக்டாக வரும். இந்த 3/4 இன்ச்சு ஏன் வைக்கிற அப்படின்னா டாட் பிடிச்ச பின்னாடி இந்த 3/4 இன்ச்சு அவ்வளோதான் இங்கே கரெக்டாக வரும். இந்த வளைவான ஷேப்புக்கு கப் ஷேப் கரெக்டாக அமைஞ்சு வரும். பட்டி கட்டிங் செய்கிறது இவ்வளோதான் மெத்தேடு. இது எந்த அளவுக்காக இருந்தனாலும் மாற்றி சின்ன சின்ன மாற்றம் பண்ணாவே சரியாக வந்துடும் உடம்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதே அளவு கட்டிங் செஞ்சு ஒரு கிளாத்துக்கு எச் வந்திருக்கு, ஒரு கிளாத்துக்கு கம்மியாக வந்திருக்குன்னா அது ஒரு கிளாத்தை பொறுத்து தான். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதே அளவு ப்ளவுஸுக்கு 5 ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி கிளாத்து. இந்த ப்ளவுஸ் இன்னும் தைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்லெஸில் ஒரு கிளாத்தில் தைச்சிருந்தது. இப்போ இது 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் தையல் அடிக்கிறதுக்கு தான் நான் வச்சுருந்தேன். ஆனாலும் கிராஸ் கட்டிங்னால இந்த கிளாத்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால ஒரு டாட் பிடிக்கிற அளவுக்கு கிளாத் அதிகமாக வந்துருச்சு. இது டாட் பிடிக்கிறனால பிடிச்சிக்கலாம். இந்த கிளாத்தில் கப் ஷேப்பும் கரெக்டாக தான் வரும். இல்லைனாலும் இந்த கிளாத்துக்கு மட்டும் இன்னும் அரை இன்ச்சு மேல் சைடும் மேல் சைடு ஒரு 1/4 இன்ச்சு பட்டியில் ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சோம்னா இது சரியாக வந்துடும். நான் அது பண்ணாமல் டாட் பிடிச்சி அப்படியே விட்டுட்டேன். அப்போ சரியான அளவு தான் இருக்குது. இது தையல் அடிக்கும் போதும் கரெக்டாக வந்துடும். கட்டிங் செய்யும்போது 1 இன்ச்சு 1 பாயிண்ட் நான் சொல்லியிருந்தாலும் கிளாத்தை பொறுத்து மாறுபட்டு தான் வரும். நாம் அதை தைக்கும் போது சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி டாட் பிடிச்சும் சரி பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லைனாலும் சைடில் இன்னொரு தையல் அடித்தோம்னாலும் இது சரியாக போயிடும். இல்லைனாலும் கிளாத்தை மட்டும் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே அளவு இன்னொரு காட்டன் ப்ளவுஸ் தைச்சு அப்படியே இருக்குது, அதையும் பார்க்கலாம். இந்த கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கும்.
இப்போ இதுக்கு எதுவுமே டாட் பிடிக்கவே இல்லை. 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் தான் தையல் அடிச்சிருக்கு. இதே அளவு நான் தைச்சிட்டு இருக்கிறதுனால நான் அளக்கவெல்லாம் மாட்டேன். தைக்கும்போது அதே அளவு தான் வந்துடும். ஆனால் இந்த கிளாத்துக்கு மட்டும் சைடில் கரெக்டாக தான் வருது. ஒரு பாயிண்ட் அதுக்குள்ளே மட்டும்தான் எச்சா இருக்குது. அது வேணாலும் பேக் சைடு இழுத்து தைக்கும்போது சரியாக வந்துடும். இல்லைனாலும் இன்னொரு லைட்டாக ஒரு தையல் அடித்தோம்னா சரியாக வந்துடும். இதுதான் ஒவ்வொரு கிளாத்துக்கும் வித்தியாசம் வர்றது. இதே நம்ம சேனலை பார்த்துட்டு நான் நல்லா தைச்சி பழகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நான்லாம் தைச்சி பழகும்போது எவ்வளோ சிரமப்பட்டோம், எத்தனை கடைக்கு போய் வேலை செஞ்சு அதுக்கு முன்னாடி தான் தொழில் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. நான் தொழில் கற்றுக்கும் போது நான் சொல்கிறது ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மாதிரிலாம் அதிகமான யூடியூப் சேனலு இன்டர்நெட்டு எதுவும் கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் நான் வேலை செஞ்சு அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து தான் நாம் தொழில் கற்றுக்கணும். அதுவும் நான் கற்றுக்கும்போது 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சட்டை தைச்சு பழகிறதுக்கு மட்டும் அது வரைக்கும் எடுபொடி வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் ஒரு மாதம்தான் போனேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி இருந்து நாம் எப்போ வேலை கற்றுக்க முடியும்? அதனால நான் ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு 10 நாள் இருப்பேன். எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அடுத்த கடைக்கு போகும்போது நாம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டதை வச்சு எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தைக்க தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க. இவனுக்கு முதல்ல வேலை தெரியும், அதனால் கொஞ்சம் அடுத்த வேலை செய்யட்டும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு கடையாக மாறி மாறி தான் ஒவ்வொருத்திட்டையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்து தான் நான் வேலை கற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 4 லட்சம் சேனலுக்கு மேலே யூடியூப்பில் இருக்குது. இந்த சேனல்லைன்னா அடுத்த சேனலை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்த மாதிரியே. அந்தளவுக்கு இன்றைக்கி வசதி வந்துருச்சு. நம்ம சேனலை பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா தைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சேனலை எதுக்காக ஆரம்பித்தோமோ நாம் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அடுத்தவங்க நாம் செய்கிறத பார்த்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தி தான். பரவாயில்ல, நம்மளாலையும் 2 பேர் நல்லா தைக்கிறாங்க, தொழிலில் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஆம்கோல்கிட்ட சுருக்கம் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை தான். ஏன் சுருக்கம் வருதுன்னா ஆம்கோல் சரியான ஃபிட்டிங்காக வரலைனாலும் கை சுற்றளவை விட நம்ம அதிகமாக கட்டிங் செஞ்சுட்டாலும் சுருக்கம் வரும். இல்லை தைக்கும்போதும் பேக் சைடு அதிகமாக இழுத்து தைச்சு கை லூஸ் அதிகமாக விட்டுட்டாலும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கை அதிகமான சுற்றளவு இருந்ததுன்னா இங்கே இழுத்து பார்த்துட்டு கை மட்டும் இழுத்து தைச்சிருவாங்க. இதை அப்படியே லூஸ் விட்டுருவாங்க. அதாவது தைச்சி பழகி ஆரம்பத்தில் இருக்கும்போது அதனாலையும் லூஸ் வரும். இல்லை நல்லா நான் தைச்சி கொடுத்தும் கூட சுற்றளவு சரியாக அமையாமல் கொஞ்சம் லூஸ் இருந்தனாலும் அது லூஸ் வரதான் செய்யும் யார் ஒருத்தருக்கு. இல்லைனாலும் கிளாத்தை பொறுத்து மாறுபட்டு தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி கிளாத்து நல்லா திரும்பி கொடுக்கும். அப்போ அதிகமாக சுருக்கம் வராது. இந்த மாதிரி காட்டன் கிளாத்தாக இருந்ததுன்னா இந்த மடமடப்பு இருக்கும். அப்போ நல்லா திரும்புகிறப்பவும் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி தூக்கிட்டு வரும். ஏன்னா கை சுற்றளவு கீழ் சைடு போகும்போது இந்த மாதிரி நல்லா வளைவான ஷேப்பில் வரும். இப்படி திரும்பும் போதும் இந்த கிளாத்து லூஸ் இருந்ததுன்னா இந்த தூக்குன மாதிரி வரும். இது இந்த மாதிரி கிளாத் இல்லை, பட்டு சேலையாக இருந்ததுனாலும் நீங்கள் எத்தனையோ ஃபோட்டோ பார்த்ததுனாலும் அவங்க போட்டிருக்கிறது இந்த பபுள்ஸ் மாதிரி பின்னாடி தூக்கிட்டு தான் இருக்கும். சரியான அளவு இல்லைனாலும் தூக்குன மாதிரி தான் இருக்கும். அது ஆம்கோல் சுற்றளவு சரியான அளவு வச்சுக்கணும். கட்டிங் செய்கிறது சரியாக கட்டிங் செஞ்சு தைக்கும் போதும் சரியான அளவு இழுக்காமல் தைச்சோம்னா மட்டும்தான் சுருக்கம் ஏது வராது. அளவு மட்டும் கரெக்டாக இருக்கணும். இதனால தான் ஆம்கோல் சுருக்க வர்றது. ஷோல்டர் ரொம்ப கிட்ட வச்சுட்டாலும் ஆம்கோல் டைட்டாக இருந்ததுனாலும் பேக் சைடு இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி வரும். இப்போ ஷோல்டர் அளவு விட ஆம்கோல் டைட்டாக இருந்ததுனாலும் ப்ளவுஸ் மேலே ஏறாது. அப்போ கீழே இழுத்துதுனாலும் பின்னாடி சைடு லூஸ் வரும். இதுக்கு பல காரணம் இருக்குது. சரியான அளவு எடுத்து தைச்சு யாருக்கு சரியாக இருக்கோ நாம் தைக்கும் போதும் அதே அளவு தைச்சிட்டோம்னா எந்த குறைபாடும் வராது. இல்லைனாலும் 2 ப்ளவுஸ் தைச்சு என்னென்ன குறைபாடு இருக்கோ அதை சரி பண்ணிட்டோம்னா அதை சரி பண்ணிக்கலாம். இவ்வளோதான் டவுட்டு. இன்னும் தெரிஞ்சதுனாலும் நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறேன். ஏன்னா அதிகமாக பேசும்போதும் ஒவ்வொன்றும் விட்டு போயிடும். வீடியோ முடிஞ்ச பின்னாடி தான் நாம் இது சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சில நேரம் நினைப்பேன். பேசும்போது அப்படியே பேச்சு வாக்கில் அப்படியே விட்டுருவேன். இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். பட்டியை சரியாக வச்சும் எச்சு கம்மி வருது,
அதை பற்றியும் தெரிஞ்சிருக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு ஏன் சுருக்க வருது அதை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.